திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். வணக்கம் மக்களே. நேற்று மாலை 6:45 மணிக்கு நடிகர் விஜயோடைய ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர், கிட்டத்தட்ட 2 நிமிடம் 53 செகண்ட் ஓடக்கூடிய ஜனநாயகன் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது. வெளியிடப்பட்ட நேரத்திலிருந்து இன்று காலை, இப்போ ஒரு மணி வந்து பார்த்திங்கன்னா சரியாக 6:50, காலை 6:50 வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 மில்லியன், அதாவது 2.5 கோடிக்கும் அதிகமான பார்வைகளை வந்து அந்த ட்ரெய்லர் வந்து கடந்திருக்கு. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக சமூக வலைதளங்களில் பார்க்கப்படுது. ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேற்று மாலை 6:45 இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12 மணி நேரம் ஆயிருக்கு. ஒரு 12 மணி நேரத்திலேயே ஒரு வீடியோ வந்து கிட்டத்தட்ட 2.5 கோடி வியூஸ் அப்படிங்கிறது ஒரு யூடியூப் சம்பவத்தில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த படத்தை வெளியிடக்கூடிய கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு கமெண்ட்டை வந்து பின் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா, சம்பவம் பண்ணுறவனை கேள்விப்பட்டிருக்க, அதில் ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா, அதுதான் தளபதி அப்படின்னு ஒரு பஞ்ச் டயலாக்கை இந்த ட்ரெய்லருக்கு கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட கமெண்ட்டுகள் வந்து குமிந்து கொண்டு இருக்கு. இந்த 2.53 செகண்ட் ஓடக்கூடிய இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரே கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுவும் குறிப்பாக கடைசியில் விஜய் அந்த அரசியல்வாதிகளை, அந்த முதலமைச்சர் முதற்கொண்டு சாட்டையை எடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கு. உண்மையிலே அந்த சீன்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் செய்தியை ஆளும் தரப்புக்கு சொல்வதாக தான் நான் பார்க்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்கன்னா அவருடைய சின்னமான கொடியில் இருக்கக்கூடிய அந்த 2 யானைகளும் அவர் பக்கத்தில் தோன்ற மாதிரிலாம் வடிவமைச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அரசியல் பஞ்ச் டயலாக்கு, மிகப்பெரிய ஒரு அரசியல் மசாலாவாக இந்த படம் வருது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. மேலும் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அதில் சொல்கிறாரு. திரும்பி போகிற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐ எம் கம்மிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இந்த ஜனநாயகன் ட்ரெய்லர் மூலமாக விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன மெசேஜை சொல்லவிருக்கிறார், அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லரை நம்ம வைக்க முடியாது. ஏனென்றால் 27 செகண்டுக்கு மேலே எந்த ஒரு வீடியோ பதிவுகளையும் நம்ம காட்ட முடியாது. அதுவும் குறிப்பாக கடைசியில் வந்த அந்த விஜய் வந்து ஒவ்வொரு அரசியல்வாதியும், அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் முதற்கொண்டு, அந்த முதலமைச்சர் கேரக்டராக நடித்திருக்கக்கூடிய பிரகாஷ் ராஜ் முதற்கொண்டு எல்லாரையுமே சவுக்கால் எடுத்து அடிப்பார். என்ன சொல்லி அடிப்பார்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு எதுக்குடா வந்தீங்க, அரசியலுக்கு எதுக்கு வந்தீங்க, நல்லது செய்கிறதுக்கு தானே வந்தீங்க, இங்கே என்னென்னா ஊழல், கொள்ளை, கனிம வளத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சவுக்கை எடுத்து வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருப்பார். மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, அரசியலுக்கு வரீங்க. உண்மையிலே இது யாருக்கு ஒரு மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளும் தரப்புக்கு தான். ஏனென்றால் அவர் தன்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னா திமுகவை தான் சொல்கிறார். மேலும் ஜனநாயகன் முழுவதுமாக ஒரு அரசியல் மசாலா, அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. விஜயோடைய ரசிகர்களை வந்து குளிர்விக்கும் விதமாக அங்கொங்கும் இங்கொன்றும் அந்த சென்டிமெண்ட் காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு. விஜய் இந்த படத்தில் மமிதா பைஜுடைய அப்பாவாக நடிக்கிறார். அதில் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான். தமிழக வெற்றி கழகம், அவருடைய தலைவர் ஏற்கனவே பேர் விஜய். இந்த படத்தில் தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற ஒரு பெயரோட நடிக்கிறாரு. ஒரு கடுமையான ஒரு மசாலா படம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இந்த படத்தில் ஒரு திமுகவுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பஞ்ச் டயலாக் என்ன இருக்குன்னா, ஐ எம் கம்மிங், திரும்பி போகிற மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. மேலும் அதில் வில்லன் பிரகாஷ்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, நல்லது பண்ணணுங்கிறதுக்காக நீ அரசியலுக்கு வராத, இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேமு, இந்த கேமில் உன்னால் நல்லதெல்லாம் செய்ய முடியாது, நீ மாட்டி சிக்கி சின்னாமிடம் ஆயிடுவேன் அப்படின்னு பிரகாஷ்ராஜ் சொல்கிறாரு. அதற்கு ஒரு பதிலடியாக, நான் திரும்பி போகிற எண்ணமே எனக்கு கிடையாது, ஒரு கை பார்த்துடலாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பஞ்ச் டயலாக்கை தான் அவர் சொல்கிறார். ஏனென்றால் திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்புகளை அவர் நேரடியாகவே வந்து பிரச்சாரத்தில் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு மசாலாவை தூவி வந்து அவர் விஜய்க்கு வந்து திமுகவுக்கு ஒரு பதிலை சொல்கிறார். மேலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச அந்த சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி அந்த ஒரு 5-6 செகண்ட் அவர் வந்து இந்த அரசியல்வாதிகளை சவுக்கால் எடுத்து அடிக்கிறார் பார்த்தீங்களா, உண்மையிலே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு அரசியல்வாதியும் எடுத்து சவுக்கு எடுத்து அடிப்பார். ஒவ்வொரு அரசியல்வாதியும் எதுக்குடா நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க, நல்லது பண்ணணும்னு வந்தீங்க, நல்லது பண்ணாலும்
கெட்டது பண்ணாங்க. அதாவது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சொலவோட உண்டு, உதவி பண்ணாட்டாலும் ஓத்திரம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல தான் நீ நல்லது பண்ணாட்டாலும் இருக்கவனை கெடுக்காத, அவனை கெடுத்து குட்டிச்சோறாக்காத, அவனையும் வந்து களவாணி ஆக்காத அப்படிங்கிற மாதிரி கடுமையாக சொல்லியிருப்பார். மேலும் அந்த கனிம வள கொள்ளை அப்படிங்கிற அந்த வார்த்தையை பேசியிருப்பார். உண்மையிலே அது வந்து ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்த என்ற நபருமாக நான் கண்டிப்பாக அதை வரவேற்கிறேன். ஏன்னா நேற்று கூட நான் தென்காசி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாரிகள் 10 டயர் 12 டயர் கொண்ட லாரிகளில் பெரிய பெரிய லாரிகளில் வந்து மணல் அல்லது எம்சாண்டுன்னு சொல்லக்கூடிய எல்லாம் கடுமையாக கடத்தப்படுது. கேரளாவில் இல்லாத மலையா? கேரளாவில் எவ்வளோ மலைகள் இருக்குது, அங்கே உள்ள மலையை உடச்சி அதை எம்சாண்ட் ஆக்குங்க. தமிழ்நாட்டுக்காரன் இழிச்சவாயின்னு தெரியுதா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் நமக்குள்ளே எழுது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது விஜய் இந்த ஜனநாயகன் படத்தில் சொன்ன அந்த வசனங்கள் எந்தவித ஒரு தப்புமே இல்லை, சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு தவறுகளை அவர் தட்டி கேட்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். மேலும் இந்த ஜனநாயகன் ட்ரெய்லர் திமுகவிற்கு ஒரு பலத்த சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் குறிப்பாக அந்த கடைசி அந்த 7 செகண்ட் ஒவ்வொரு அரசியல்வாதியும் பின்னி பெடல் எடுக்கிறாரு, சவுக்கை வச்சு அடிக்கிறார். இது என்ன மெசேஜ் திமுகவுக்கு சொல்லுதுன்னு தெரியும். பட் ஆனால் ஒரு கடுமையான மெசேஜ், நான் வந்தால் அவங்கள வச்சு செஞ்சிருவேண்டா, பிரின்னு பிரித்துருவேண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த செயல்பாடுகள், அவருடைய அந்த கதை அமைப்பு, அவருடைய அந்த நடிப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ என்னை பொறுத்தவரை ஜனநாயகன் ஒரு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு படமாக இருக்கும். மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கமெண்ட்ஸ்கள். ஒவ்வொரு கமெண்ட்ஸ்களுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களை அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்கிறாங்க, தற்குறிகள்னு சொல்கிறாங்க. பட் அதையெல்லாம் மாற்றி இந்த 2026 தேர்தலில் நாங்கள் தற்குறி இல்லைடா, தமிழகத்தின் ஆச்சரியக்குறிகள் அப்படிங்கிற இடத்துல விஜயோடைய தொண்டர்களும் விஜயோடைய ரசிகர்களும் அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலில் நம்ம தொடர்ச்சியாக பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகத்துக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான கூட்டணி 99% உறுதிப்படுத்தப்பட்டது. கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட நம்ம பேசி தான் இந்த தகவலை பதிவு பண்ணுறோம். நேற்று கூட செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, செல்வ பெருந்தகையும் காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பார்வையாளர் திரு கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் திமுக கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம், திமுக கூட தான் எங்களுடைய கூட்டணி, கொள்கை கூட்டணி, கத்தரிக்காய் கூட்டணி அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் கிறிஸ் ஜோடங்கர் பேசுகிறாருன்னா, பிரவீன் சக்கரவர்த்தியை விஜயை சந்திக்கிறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி யார்? ரோட்டில் போகிறாளா? ராகுல் காந்தியோடைய முதன்மை அரசியல் ஆலோசகர். ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தியை எப்படி அழைப்பார் என்றால் டேட்டா மேன் என்று அழைப்பார். அதாவது தொகுதி வாரியாக காங்கிரஸ் எப்படி பின்தங்கிக்கிட்டு இருக்கு, தொகுதி வாரியாக காங்கிரஸ் வேட்பாளருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா தரவுகளையும் ராகுல் காந்திக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மனிதர் தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் சும்மா போய் வந்து விஜயை பார்க்க முடியுமா? சும்மா ஒரு ஆள் விஜயை போய் பார்த்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைங்கன்னு பேசுனா விஜய் அதை கூப்பிட்டு அவர் ஆஃபீஸில் உட்கார வச்சு பேச வைப்பாரா? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அதாவது சோழியங்குடிமி சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி உங்களுக்கே தெரியும். ஸோ அதே போல தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு சாதாரண நபர் இல்லை. உடனடியாக தொலைபேசியில் ராகுலுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான நபர். அப்பேற்பட்ட நபர் விஜயை சந்தித்து பேசியிருப்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். என்னதான் செல்வ பெருந்தகை நாங்கள் திமுகவுடைய அனுதாபிகள், திமுக கூட தான் எங்கள் கூட்டணி அப்படின்னு டெய்லி காலையில் அனுமார் நெஞ்ச கழித்து காட்டின மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தாலும் கள நிலவரங்கள் அப்படி இல்லை. உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்தோடு தான் கூட்டணி அமைப்பதை பிரியங்கா காந்தி மிகப்பெரிய அளவில் விரும்புகிறார். இதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் உறுதிப்படுத்தப்பட்டது. மேலும் இதற்கு மிக முக்கியமான காரணமாக நான் சொல்வது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் ஏற்கனவே எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிறத திமுக தலைவர் ஸ்டாலின்கிட்ட அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் 100க்கு 100% உறுதிப்படுத்தி சொல்கிறோம், எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு வேணும், அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்ட்டாங்க. அதற்கு திமுக தரப்பிலிருந்தும் ஒரு மிகப்பெரிய பதிலடி கூட்டணி கட்சி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, வைகோ எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டணியில் இருந்துக்கோங்க, ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு, அந்த பேச்சுக்கே இடமில்லை ராஜா, அதாவது சீமான் பாணியில் சொல்லணும்னா வாய்ப்புள்ள ராஜா அப்படிங்கிறத திமுக தலைமை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஆழமாகவே பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ இது
காங்கிரஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. செல்வ பெருந்தகை மட்டும்தான் திமுக கூட்டணியை விரும்புகிறார், மற்ற யாருமே திமுக கூட்டணியை விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்குது. மேலும் இந்த ஜனநாயகன் மிகப்பெரிய அளவில் திமுகவிற்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு மிகப்பெரிய பக்கா அரசியல் படம் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பொங்கல் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீபாவளியாகத்தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.